சிரித்து போன மார்பகம் பெருசாகிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டேன். அதுக்கான இயற்கையான வழிமுறைகள் இருக்கு, ரொம்ப அற்புதமான தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கு. ஆனா ஐயா கிட்ட கேட்கும்போது இதுக்கான பக்க விளைவுகள் வராது, எதிர்காலத்துல வராது, எப்பவும் வராது, இதுக்கான அற்புதமான தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தகவலா இருக்கு. அதனால சிரித்து போன மார்பகம் பெருசாகிறதுக்கும் சரி, இல்ல நெஞ்சோடு ஒட்டிட்டு இருக்கு, என் உடம்புக்கு ஏற்ற மார்பகம் இல்ல, அதுக்கான வளர்ச்சி இல்ல, அதுக்கான வசீகர தோற்றம் இல்லைன்றீங்களா? உங்களுக்கான அற்புதமான பதிவு இந்த வீடியோல, அற்புதமான பதிவும் தீர்வும் சொல்ல போறாரு. அது என்னது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்பவுமே இளமையாவே இருக்கீங்க. இந்த பதிவுல பெருசா இருக்கு மார்பகம், குறிப்பா திருமணம் ஆன பின்னாடி இல்ல குழந்தை பேர் பெற்ற பின்னாடி, பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பின்னாடி அந்த மார்பகம் தொங்கி போயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சில காரணங்களால தொங்கி போய் அழகு இல்லாம வசீகரமான தோற்றம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இதுக்கான மருத்துவ முறை சித்த மருத்துவத்துல இருக்கா? தொங்கி போன மார்பகத்தை திரும்பி இயல்பான நிலைக்கு கொண்டு வரதுக்கு சித்த மருத்துவ தீர்வு இருக்கா? இது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா? சாத்தியம்தான். எப்படி கொஞ்சம் விளக்கமா மக்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது நிறைய பெண்களுக்கு பல காரணத்தினால துவண்டு போகுது. அதாவது தாய்ப்பால் கொடுத்துறதுனால ஒன்று, அதே மாதிரி ஒரு 40-50 வயசுக்கு மேலே பெண்களுக்கு மார்பகம் துவண்டு போய், அதாவது காம்பு, இப்போ அவங்க நைட்டி போடும் போது உள்ளாட போட மாட்டாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு அடிவயத்தில் உரசி புண்ணா போகுதுன்னு ஒரு அம்மா எங்ககிட்ட வந்தது. என்ன விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு மருந்து இருக்காங்க, நான் ரொம்ப நாளாக ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த கிருமியும் மாத்திரையும் கொடுத்தோம். நாங்கள் அதை ஒரு மாதம் 1.5 மாதம் சாப்பிட்டுட்டு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எனக்கு வித்தியாசமாக இருக்குது சார், எனக்கு வயசில் கூட இவ்வளோ இறுக்கமாக இருந்ததில்லை, காம்பு அடிவயத்துக்கு காம்புக்கும் சம்மந்தம் இல்லை, காம்பு நிமிர்ந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் தாம்பத்திய வாழ்க்கை கூட ரொம்ப நல்லா இருக்குது இதனால் அப்படின்னு நம்ம பெருமையாக சொன்னது. அதனால் இதை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி லூஸாக போகிறது, அந்த இதுவெல்லாம் நல்லா இறுக்கமாயிரும், அந்த மாதிரி காம்பெல்லாம் நிமிந்துடும், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அது அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே தாம்பத்தியத்துக்கு மார்பகம் நம்ம அதை ஒரு மாதிரியாக ஒதுக்கி வச்சாலும் உள்ளது அதுதான். அது நல்லா இருந்தால் தான் அந்த ஆள் இந்த அம்மாவோட நிற்பார், இல்லைன்னா வெளியே பிராக் பார்ப்பார், இது பார்க்க மாட்டார். அதனால் இது நல்ல பயன். இதில் என்ன அப்படின்னா, இந்த அதுக்கு ஒரு கிரீம் இருக்குது, இந்த கிரீம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எந்த கிரீம் ஐயா? இதுதான் கிரீமா? ஐயா இது என்ன கிரீம் ஐயா? இது மார்பு, அதாவது பெருசா இருக்கிற மார்பகத்தை வந்து திருப்பி தொங்கி போன மார்பகத்தை வந்து திருப்பி டைட் ஆகிறதுக்கான கிரீமா? இருக்காது. இந்த பாருங்க இதை கிரீம் இதை எடுத்துருக்கல, இதை இந்த மாதிரி நல்லா மேல் நோக்கி அப்ளை பண்ணணும். கீழே இருந்து மேலே உள்ளது அந்த தொழில் சுருக்கமெல்லாம் போயிடும். அப்படி மேல் நோக்கி நல்லா அந்த பகுதி பூரா அப்ளை பண்ணிட்டதுன்னா, அப்ளை பண்ணி அதே மாதிரி தான் 1 மணி நேரம் அப்படியே உடம்புல விட்டுறணும். நல்லா கீழே இருந்து காம்புல இருந்து அடிப்பகுதியில இருந்து காம்புல இருந்து மேல் பகுதி வரைக்கும் பூராமே மேல் நோக்கி இதை பூசணும், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அதே மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதை அப்படியே உடம்புல விட்டுறணும். அது நல்லா அப்சர்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா காலையில குளிச்சு வாஷ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை இது மாதிரி பண்ண? ஒரு தடவை பண்ணா போதும். இரவு படுக்க போகும்போது மட்டும் பண்ணா போதும். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல துணி படாம பாத்துக்கணும். அவ்வளவுதான். சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க ஐயா. இதை பயன்படுத்தும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா ஐயா? ஒன்றும் வராதுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, கேட்குற நியாயமான கேள்விதான். ஏன்னா அதை நம்ம மக்களுக்கு சொல்லணும்ல. எந்த சைடு எஃபெக்ட்டுக்கு வராது, எல்லாமே வந்து நாட்டு சரக்கு தாங்க. அதனால எந்த பக்க விளைவும் உண்டு பண்ணாது, நன்மையை மட்டுமே செய்யும். அது என்ன மாத்திரைன்னு சொன்னீங்களே, அந்த மாத்திரையே காமிங்களே. இதுதான் அந்த மாத்திரைங்களா? ஆமா. ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. கொட்டி காமி. சூப்பருங்கய்யா, சூப்பருங்கய்யா. இது நீங்க தயாரிக்கிற மாத்திரை இல்லையா? ஆமா. இது எத்தனை ஐயா போடணும்? இது வந்து ஒன்று தான். காலையில 1 சாப்பாட்டுக்கு மேல, இரவு 1 சாப்பாட்டுக்கு மேல, சாப்பிட்ட பின்னாடி ஒவ்வொன்று சாப்பாடு பின்னால தான் சாப்பிட்டா போதும். குடிநீர் குடிச்சாலும் சரி, பால் சாப்பிட்டாலும் சரி. இது எவ்வளவு நாள் எடுக்கணும் ஐயா? இது வந்து அதாவது அவங்க உடம்ப பொறுத்து இருக்குங்க. மினிமம் வந்து எப்படியும் ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணணும்.
ஓகே ஓகே. மாத்திரையும் கிரீமும் 2 மாதம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவன் நிலையே வேறையா இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அவங்க சொன்ன மாதிரி வயசுல கூட அவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கிரீம், இந்த டைட்டன்ஸ் கிரீம்ல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னய்யா சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு உடம்புல இப்போ தொடப்பகுதி இந்த பகுதியெல்லாம் சுருக்கங்கள் நிறைய இருந்ததுன்னா அவங்க அதையும் சேர்த்து தடவிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் இறுக்கமாயிரும். ஐயா, இப்போ சுருக்கங்கள்ன்ற போது எனக்கு பெண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது பிரசவம் அதாவது பிரசவம் ஆன பின்பு அந்த தொப்புளுக்கு கீழ்பட்ட பகுதியில பெண்களுக்கு சுருக்கங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு இந்த நீங்க சொல்ற இந்த கிரீம் யூஸ் ஆகுமா? பண்ணலாம். அதாவது சுருக்கங்கள் நிறையா இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னா அடி வயிற்றுலேருந்து அதை பூச்சிட்டு வந்தாங்கன்னா இறுக்கமாயிரும். ஐயா, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க தொங்கி போன மார்பகத்துக்கு ஒரு சில அறுவை சிகிச்சைகள் எல்லாம் பண்றாங்க. இது பாதுகாப்பானதா இல்லை இது தேவையானதா? அதாவது அறுவை சிகிச்சைன்னு சொன்னாலே தேவையில்லாதது தான் அது. அதனால இது இயற்கையான முறையில் செய்கிறோம் நம்ம. அதனால 10 நாள் கூட ஆகும், 1 மாதம் கூட ஆகும், ரிசல்ட் நல்லா இருக்கும். அது அறுவை சிகிச்சை ஒரு நாளில் பண்ணிடுவான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் பின் விளைவு பின்னால தான் வரும். அது இது எப்பயுமே வராது, நல்லா தான் இருக்கும். என்னைக்கு சின்ன வரும் பெருசாக போகுதோ அது திருப்பி சிறுசாக போகாது. அதே மாதிரி எப்படி இது இறுக்கமாகுதோ திருப்பி லூஸ் ஆகாது. அதனால இதுதான் சிறப்பு. ஐயா, மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. என்ன நேயர்களே, ஐயா கிட்ட இருக்கிற இந்த ஃபிட்னஸ் கிரீம், ஃபிட்னஸ் மாத்திரைகள் உங்க தளர்ந்து போன மார்பகம், அதே மாதிரி பெருசா இருக்க மார்பகம் தளர்ந்து போச்சு, தொங்கி போச்சுன்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பி இயல்பான நிலைக்கு வரும்னு சொல்றாரு. அறுவை சிகிச்சை தேவையான்னு கேட்டா ஐயா தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, நவீனமான மருத்துவத்துல அறுவை சிகிச்சையில சிறப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவைன்னா நிச்சயமா நீங்க போய் பண்ணிக்கோங்க. அது எந்த வகையான மாற்றமும் இல்லை. மருத்துவ ஆலோசனை நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இயற்கையான முறையில நீங்க தளர்ந்து போன மார்பகம், தொங்கி போன மார்பகத்தை திருப்பி இயல்பான நிலைக்கு ஃபிட்னஸா கொண்டு வரணும் அப்படின்னா ஐயா சொல்ற இந்த இயற்கையான முறைகளை பயன்படுத்தி அதோட சேர்த்து உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாத்தி நோய் நொடி இல்லாம இயற்கையோடு சேர்ந்து ஆரோக்கியமா வாழுங்க. இந்த மருந்து வேணும்னா கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க. ஐயா, அற்புதமான தகவல் மக்கள் சொல்லிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.